திருநீறு நிலையாமையை உணர்த்தும் கடைநிலை பொருளாய் திகழ்வது. இந்த உண்மை பொருளை உணர்த்துவதால் தான் தமிழர் மரபுல பெரியவர்கள் பிறரை வாழ்த்தும்போது திருநீறு அணிவிக்கிறாங்க. நல்ல நிகழ்வுகள் மட்டுமில்லாம இறப்பிலும் கூட திருநீறு தவறாமல் இடம்பெறுது. இன்பத்திலும், துன்பத்திலும் இடம்பெற்று வாழ்வியல் உண்மையை உணர்த்திக் கொண்டே இருக்கிறது திருநீறு. இதன் சிறப்பு குறித்து திருஞான சம்பந்தர் திருநீற்றுப் பதிகம் அப்படிங்கிற 11 பாடல்கள் கொண்ட அ ஒரு சிறப்பு தமிழ் பதிகம் ஒன்ற பாடியிருக்காரு. மதுரையில பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை திருநீறு பூசி போக்கினார் ஞானசம்பந்தர் அப்படின்னு வரலாற்றுல இருக்கு. மேலும் இந்த திருநீற்றின அம் மதுரை திருக்கோயில் இறைவனார் திரு ஆலவாயார் அணிந்துள்ளார்ன்னு பாடி திருநீற்றுக்கு பெருமை சேர்த்துள்ளார் ஞானசம்பந்தர். கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றை மங்காமல் பூசிங்கிற திருமூலரின் பாடல் மூலம் இறைவன் திருநீறு பூசியிருப்பதையும், அது உடலுக்கு ஒரு கவசமாக இருக்குங்கிறதையும் தெளிவா எடுத்துக்காட்டுது. அப்பர் பெருமான் திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உகந்தடிமை திறம் நினைந்துன்னு சொல்றாரு. அதே மாரி சுந்தரமூர்த்தி நாயனார் முழுநீறு பூசிய முனிவர்க்கும் அடியேன்னு பாடியிருக்காரு. மாணிக்க வாசகரும் பூசுவது வெந்நீருன்னு திருச்சாளல்ல பாடியிருக்காரு. இப்படி திருநீற்றோட சிறப்ப அனைவருமே போற்றி சொல்லியிருக்காங்க. சிறப்பு வாய்ந்த திருநீறு பற்றி நாம் ஆசான் கூற கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சீர்செல்வி. இப்ப நாயன்மார்களும் நால்வரும் திருநீற்றின் பெருமை பற்றி நிறைய பாடல்ல சொல்லியிருக்காங்க. திருநீறு பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? திருநீறு பற்றிய பக்தி வழிபட்ட பார்வை எனக்கு இல்லை. இப்போ எந்த ஒரு பொருளையும் சடங்கையும் பக்தியிலிருந்து சமய நம்பிக்கையிலிருந்து பார்ப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. எந்த ஒரு கருத்து அல்லது பொருள் என்றாலும் அதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த இறையியல் கொள்கை இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வழிமுறை. அது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் அது தெரியும். கொள்கை இல்லாத ஒரு நடைமுறை மனிதர்களுடைய மாண்பையே சிதைக்கக்கூடியது. அது இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடைவெளியை தான் ஏற்படுத்தும். வெறும் நம்பிக்கை ஒரு பொருள் மீதோ சடங்கு மீதோ இருந்தா அது இறைவனிடமிருந்து விலக்கி வைக்குமே அன்றி நெருங்க விடாது. அதனால எனக்கு திருநீரு மீது அந்த மாதிரி நம்பிக்கை எல்லாம் இருந்ததில்லை, இப்பொழுதும் இல்லை. ஆனா நம்முடைய தமிழர் மரபு அதை என்னவாக சொன்னது, அதற்கு பின்னால் உள்ள கொள்கை என்ன என்பதனை நான் ஓரளவு புரிந்து கொண்ட பிறகு திருநீரு மீதான ஈடுபாடு எனக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த செவ்வி வழியாக நான் வெளிப்படுத்த விரும்புகிற கருத்து. அதுதான் இதனுடைய கொள்கைகளைத்தான் நான் இப்போ முன்வைக்க விரும்புகிறேன். முதலில் நீங்க கேட்டபடி திருநீரு என்பது என்ன? இப்போ நீரு அப்படின்றது நீருன்றது வல்லின ருகரம். அது நீருக்கு வருவதல்ல, அது இடையினம். நீரு அப்படின்றது வல்லினம். அந்த நீரு அப்படின்றது என்னன்னா அது வந்து நீ இரு, அது மெய்யெழுத்தா இருக்கு. அதுக்கப்புறம் அது நீரு நீர் என்று வளர்ச்சி அடையுது. இதற்கு ஆழ்ந்த பொருள் கூறலாம். ஆனா இப்போ நான் புரிந்து கொண்ட வரையில, எளிமையாக புரிந்து கொண்ட வகையில கூறுறேன். இப்போ நீற்றல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. நீற்றல் அப்படின்னா என்னன்னா, நம்ம நீத்தல்னு சொல்றதோடைய அடிப்படை சொல் தான். நீற்றலை தான் நீத்தல்னு பேச்சு வழக்குல சொல்றோம். ஒன்றிலிருந்து நீங்குதல் என்பதுதான் அதற்கு பொருள். இந்த மாதிரி நீங்குதல், நீற்றல் ஆகியவற்றின் வேர்ச்சொல்னு சொல்லலாம். அதுதான் நீருன்றது. நீரு என்றாலே நீக்கமடைந்த ஒரு பொருள் என்பது கருத்து. இப்ப இது திருன்றது நம்ம இறைவனுக்கு
நெருக்கமான யாவற்றுக்கும் வழங்கப்படும் அடைமொழி அது. அதனால திருன்றது பொதுவானது, அதை ஒதுக்கிடுவோம். நீரு அப்படின்னா நீக்கம் அடைந்த ஒன்று என்று அதுக்கு பொருள். இந்த நீர் வந்து எளிமையா வந்து சாம்பல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த சாம்பல் தான் நீருன்னு சொல்லப்படுது. ஆனா அதை ஏன் நம்ம சாம்பல்னு சொல்லாம நீருன்னு சொல்றோம்? இதுதான் கேள்வி. சாம்பல்ங்கிறது வந்து ஒரு பெயர் சொல், அவ்வளவுதான். அது ஒரு பெயரை குறிக்கிறது, ஒரு பொருளின் பெயரை குறிக்கிறது. ஆனா நீரு என்பது ஒரு கொள்கை சொல், ஒரு கொள்கையை சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய மரம் அல்லது ஒரு மனிதர் அல்லது ஒரு பெரிய வீடு, பொன், எந்த பொருளா இருக்கட்டும், எதெல்லாம் மதிப்பு மிக்கது, இது வந்து அழகானது, இது அழகற்றது, இது விலை உயர்ந்தது, இதுக்கு ஈடு இணையே இல்லை என்று சொன்னாலும், அல்லது இது இழிவானது, தாழ்வானது என்று சொல்லப்பட்டாலும், இந்த மதிப்பீடுகள் எல்லாமே அந்த பொருட்கள் சாம்பலான பிறகு அந்த பொருள் எல்லா மதிப்பீடுகளும் நீக்க நிலையில் இருக்கின்றது என்பதுதான் சாம்பல நீருன்னு சொல்றோம். அது எல்லாவற்றையும் நீற்றது, அதை நீத்ததுன்னு சொல்றோம். நம்ம முறையா நீற்றது. அதன் இயல்புகள் அதுல இல்லை, அதுல இருந்த குணங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. இப்ப அது என்னவா இருக்கு? அது சாம்பலா இருக்கு. அது சாம்பல்னு சொல்றது ஒரு பொருளை குறிக்கிற சொல் தான், பெயர் சொல். ஆனா அதை நீருன்னு சொல்லும் பொழுது இன்று எதெல்லாம் பெரிது என்று இருக்கிறதோ அல்லது சிறிதுன்னு இகழப்படுதோ அது அது ஒரு நிலைக்கு பிறகு அதற்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. யாவற்றையும் நீற்று ஒரு ஒரு துகளாக கிடக்கும் நிலைதான் உண்டு. இதுதான் உண்மை அல்லது உண்மையை நோக்கிய ஒரு வழித்தடத்தில் இருப்பது என்பதனாலதான் நம்ம சாம்பல்னு சொல்லாம நீருன்னு சொல்றோம். இதுதான் நம்ம இறையியல் கொள்கை. இறைவன் நீரு பூசியவன், நீரு பூசிய திருநுதலானே நெற்றி கண்ணனை என்று தேவாரம் பாடுது இந்த திருஞான சம்பந்தர். நான் நினைக்கிறேன் நம்ம கூட இதுல செம்மை இசையில பாடணும். இப்போ இந்த இந்த திருஞான சம்பந்தர் தானே சுந்தரரா? சுந்தரர். அது எனக்கு இவ்வளவுலாம் நினைவு இருக்காது. அது சுந்தரர் பாடியிருக்காரு, நீரு பூசியது திருநுதலானே. இப்போ இறைவன் அதே போல அம்மையார், காரைக்கால் அம்மையாரும் நிறைய பாடியிருக்கிறாங்க, நீர் அணிந்தவன் இறைவன் அப்படின்னு. நீங்க சொன்ன பட்டியல் இன்னும் கூடுதலாவே இருந்தது, எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொருள்னா, இறைவன் நீர் அணிந்து கொண்டிருக்கிறான்ன்றது வந்து ஒரு உருவகம். அந்த உருவகம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் எவ்வளவோ படைக்கிறான், என்ன என்ன வியந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு படைச்சுட்டே இருக்கிறான். இந்த பேரண்டத்தை படைக்கிறான். அதுல இவ்வளவு மீன்கள், இவ்வளவு கோள்கள், ஆகாயம், ஒளி, இருள், ஓசை, ஒலி, இந்த பக்கம் பார்த்தா சின்ன சிறிய புழு, பறவை, பட்டாம்பூச்சி, உணவுகள், அவற்றில் பல சுவை, எவ்வளோ படைக்கிறான். ஆனால் இவை எல்லாமே மாயையின் விளைவுகள். இவை எவ்விதமான மதிப்பீடுகளும் எவ்விதமான பொருளும் அற்ற, அத பொருள்னா அர்த்தம்னு சொல்றாரு, எந்த விதமான பொருளும் மதிப்பீடுகளும் அற்ற நிலையிலிருந்துதான் வருகின்றன. மீண்டும் எந்த பொருளும் இல்லாத நிலையை நோக்கித்தான் செல்கின்றன. நீங்கள் எவற்றையெல்லாம் கண்டு வியக்கிறீர்களோ அல்லது எவற்றையெல்லாம் இகழ்கிறீர்களோ அவை இடைநிலையில் உள்ளவை, அவ்வளவுதான். எல்லாமே இடையில இருக்கு. இந்த இடைநிலையில் உள்ளவற்றின் மீதுதான் நீங்க ஏற்றம் இரக்கம் ஆகிய கருத்துக்களை வச்சிருக்கிறீங்க. ஆனா இறைவன் எதை அணிஞ்சிட்டு இருக்கிறான்? நீர் பூசிட்டு இருக்கிறான். அது என்ன உணர்த்துறான்னா, எல்லாமே நீத்தற்குரியது, யாவுமே நீங்கி செல்வதற்கு உரியனவே, எதுவுமே நிலைக்கு போறதில்லை என்பதனை உணர்த்துகிறான். இதுதான் இறைவன் நீர் அணிந்திருக்கிறான் என்பதனுடைய அடிப்படையான கருத்து. இதுதான். இந்த அடிப்படையில் இருந்துதான் அதை ஒரு சின்னமாக நம்முடைய முன்னோர் பூசிக்கிட்டாங்க.
இது இது மட்டுமல்ல, நிறைய இருக்கு, நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ நீர் அப்படின்றத வெந்நீர்னு சொல்றது, வெள்ளை நீருன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. அது இன்னும் முறையானதும் கூட. அந்த வெண்மை நிறத்துக்கு சாம்பல் வந்துடுச்சுன்னா அதுல எந்த விதமான உயிர் பொருளுமே இருக்காதுங்க. அதாவது உயிரற்றதுன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா நம்ம வாழ்க்கைக்குரிய, மனிதர்களுடைய இருத்தலுக்குரிய உயிர் பொருள் எதுவுமே அந்த வெண்மை சாம்பல்ல இருக்காது. அது கிட்டத்தட்ட ஒரு சொன்னபடி, அறிமுகத்தில் சொன்னபடி கடைநிலை பொருள் அது. அதுதான் கடைசி. அதுக்கு மேல அது ஒண்ணும் இல்லை. அது ஒரு நீற்றல் என்ற தன்மையில இறுதி நிலையில இருக்கிறது தான் வெந்நீர். அதான் அழகா சொல்றாங்க, வெந்நீர்னே சொல்றாங்க அத. இதை இன்னும் சொல்ல போனா காரைக்கால் அம்மையார் சரி, திருஞான சம்பந்தரும் அதை இறைவனுடைய திருக்கோலங்களில் ஒன்றான சுடுகாட்டில் உள்ள சாம்பலை, மனித பிணங்களை எரித்த சாம்பலை இறைவன் பூசிக்கொண்டு ஆடுகிறான் என்பதனை இந்த 2 பேரும் கூடுதலா பாடி இருக்கிறாங்க. கூடுதலா பாடுறாங்க. திருஞான சம்பந்தன் முதல் ஆமாம், அது ஒரு குழந்தை பாடின பாடலாகவா இருக்குது. அது முதல் பாடல்லையே தோடுடைய செவின்னு ஆரம்பிச்சு சுடலை பொடி பூசுனதான் என்னோட உள்ளங்க வந்த கல்வன்னு. சுடலை பொடினா என்ன, சுடுகாட்டுல உள்ள பிணத்தை எரித்த சாம்பலை என் மேல, தன் மேல பூசி கொண்டிருப்பவன் தான் என்னுடைய உள்ளம் கவர்ந்த கல்வன்னு சொல்றாரு அவரு. என்ன இதை விட என்ன ஒரு ஒரு இறைவனுடைய ஒரு ஒரு தன்மைய இவ்வளவு சுருக்கமா, இவ்வளவு துணிவா சொல்ல முடியுமா? அப்படிதான் அவரு தொடங்குறார். அதன் பிறகு இறைவனுடைய அழகிய தோற்றம் பற்றி எல்லாம் அவரும் பாடுறாரு. அம்மையார் நிறைய பாடியிருக்கிறாங்க. இதுவன்றே ஈசன் திருவுருவம் ஆமாறு பாடும்போது இறைவனுடைய எவ்வளவு அழகானவனும் பாடுறாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் நம்ம பாடின அளவுக்கெல்லாம் இந்த பேரண்டத்தை யாரும் பாடினதும் கிடையாது, அதை பார்த்ததும் கிடையாது யாரும். ஆனா நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம், எல்லாமே சாம்பலாகக்கூடியதுதான், இது எல்லாமே நீக்கம் என்ற தன்மையை உடையனதான், அதனை இறைவனே பூசி கொண்டிருக்கிறான் அப்படின்றத சொல்றோம். அப்ப என்ன கருத்துன்னா, வாழ்க்கை வேண்டும் என்பதற்கு தான் மாயை இருக்கு. மாயை ஒன்றும் தேவையில்லாதல, அன்னை தான் மாயைகளை படைக்கிறாள். அதுதான் நம்ம இறையியல் கொள்கை. ஆனா அது மட்டும்தான் இருக்கு. இந்த வாழ்க்கையில இது வேணும், அது வேணும், இதுதான் சரியானது, அது தவறானது, இது மேலானது, அது கீழானது, இந்த மாதிரியான மதிப்பீடுகளை மட்டுமே முன்வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு குறியீடு தொடர்ந்து காட்டப்படுகிறது. அதுதான் திருநீர். இதை நீ பாரு. நீ குங்குமமும் வைக்க சொல்றோம் நம்ம. குங்குமம் அதுக்கு பின்னால பல விளக்கங்கள் இருக்கு. ஆனா அது ஒரு எழில் நிறைந்த தோற்றத்தை கொடுக்கும். அது மஞ்சள் நம்ம தான் பூசிக்கிறோம், அது எழில் தோற்றத்தை கொடுக்கும். நாம தான் திருநீரும் பூசுறோம். வெறுமனே அழகு இல்ல வாழ்க்கை. அந்த அழகு ஒண்ணுமே இல்லாத சாம்பலாக போகும் என்பது உண்மை. அது உனக்கு பிடிக்குது பிடிக்கல, அங்க அந்த பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை. பிடிக்கலன்னா மஞ்சள் பூசாம இருக்கலாம், அல்லது பிடிக்கலன்னா குங்குமம் வச்சுக்காம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் சாம்பலாவதை தடுக்க முடியாது. யாரும் இறந்ததுக்கு அப்புறம் சந்தனக்கட்டையை வச்சு எரிக்கிறதுனால சந்தனமாகிறது இல்லை, சாம்பலத்தான் ஆகணும். இல்ல குங்கும பூவாலேயே கொட்டி கொளுத்துறதுனால எல்லாம் குங்குமப்பூ மாதிரி சிவப்பாக போறது இல்லை. நீ சந்தனத்தை கொட்டினாலும் சரி, அல்லது மஞ்சளை கொட்டி எரிச்சாலும் சரி, வெந்நீராதான் மாற போற. அதாவது உயிர்த்தன்மை ஏறத்தாழ இல்லாத நிலைக்குத்தான் உன்னுடைய உடல் செல்ல போகிறது. எல்லா பொருட்களுக்குமே இதுதான் கதி என்பதனையும் சேர்த்து சொல்லிட்டே இருக்கிறோம். நம்ம எழில், அழகு, பொலிவு, வாழ்க்கையின் மலர்ச்சி பற்றி நம்முடைய மரபு சொன்ன அளவுக்கு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ இருக்கு தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும், நம்முடைய தமிழ் கழக நூல்கள்ல இருக்கு. ஆனா அதை மட்டுமே பேசிட்டு இருந்தேன்னா இந்த கூட்டம் ஒரு அகந்தைக்கு ஆட்பட்டுட்டு விளங்காம போகும் என்பதனால
நம்ம நீற்றல் என்ற கொள்கையை வலியுறுத்திட்டே இருந்திருக்கிறோம். இதுதான் திருநீருக்கு உள்ள அடிப்படை. அதுல இருந்து எதுவுமே வராது, சாம்பல்ல இருந்து எதுவுமே வராது. அது நீருன்ற கொள்கை வழிபட்ட சொல்லால் அழைக்கப்படுகிறது. இப்ப இதுதான், இந்த கொள்கையை நான் நம்முடைய கூட்டத்தினருக்கு முன்வைக்கணும்னு விரும்புறேன். இதுதான் அடிப்படை. என்னிடம் கற்பவர்களுக்கு இப்படித்தான் நான் திருநீரை அறிமுகப்படுத்தணும்னு விரும்புறேன். இதுதான் ஒரு முதல் நிலையாக நான் அதை பற்றி கூற விரும்பும் கருத்து. இந்த திருநீர் எப்படி மருந்தா செயல்படுதுன்னு சொல்லுங்க. நீரு என்பது நம் சாணத்திலிருந்து எடுக்கிறோம். மாட்டு சாணம். மாட்டு சாணத்தை தான் எரித்து நீராக்குறோம், சாம்பலாக்குறோம். சரி. இந்த சாணம் எரிந்து விளையும் சாம்பல் என்ன தன்மைகளை கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் இப்ப இந்த செவ்வியுடைய முதன்மை நோக்கம்னு பார்த்தா, சரி, இந்த மாட்டு சாணத்துல வெப்ப உமிழ்வு இருக்கு. அதாவது இது வெப்ப உமிழ்வுன்னு சொல்லணும். அதை இந்த மாட்டுச்சாணம் வெப்ப காற்றை உமிழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. இப்ப அதுல இருந்து எரிவாயு எடுக்கிறோம் இல்லையா? நம்ம மாட்டுச்சாணத்துல இருந்து எரிவாயு. ஆமா, அது ஒரு நேரடியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்று. அதுக்கப்புறம் வெப்ப உமிழ்வு இருக்கிறதுனாலதான் அது எருவா இருக்கு. அது தாவரங்கள் வளர்வதற்கு தேவையான வெப்ப உமிழ்வு எதுலெல்லாம் இருக்கோ அது எல்லாமே உரம். இந்த வெப்பத்தை உமிழணும், அதுதான் அடிப்படை. குளிர்ச்சி அல்ல, வெப்ப உமிழ்வு தான் ஊட்டம் மனித உடலுக்கும். சரி, பித்தமே சத்து அப்படின்னு சொல்றோம், பித்தமே மருந்துன்னு சொல்றோம் இல்லையா? அது அந்த பித்தத்துல என்ன இருக்கு? வெப்ப தன்மை இருக்கு, நீர்மையில் வெப்பம் இருக்கு. அதுபோல நிலத்துக்குரிய ஊட்டம் எதுவா வேணா இருக்கலாம், அது எந்த உரமா இருந்தாலும் அதுல வெப்ப உமிழ்வு எந்த தன்மையில் இருக்குன்றதை பொறுத்துதான் அதனுடைய வினைப்பாடுகளும் விளைவுகளும் இருக்கும். அவ்வகையில் மாட்டுச்சாணம் வெப்ப உமிழ்வுல தனிச்சிறப்பு வாய்ந்தது. இந்த உமிழ்வுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஊடுருவி பரவி கலந்து ஓரளவிற்கு காலத்தில் நிலை நிற்கக்கூடியது. ஒண்ணு, இது எளிதில் ஊடுருவும். ரெண்டாவது, இது பரவும், ஒரு இடத்துல தேங்காது. அப்புறம் திசுக்களோடு கலக்கும். அப்புறம் இது உடனடியா மறைஞ்சிடாது, ஓரளவு நிலைக்கும்னே சொல்லலாம். ஓரளவு என்ன, ஒரு காற்று எவ்வளவு நிலைக்கணுமோ அவ்வளவு நிலைக்கும். இந்த உமிழ்வுடைய சிறப்பு ஊடுருவுதல், பரவுதல், கலத்தல், நிலைத்தல். இந்த நான்கும் மாட்டு சாணத்தின் வெப்ப உமிழ்வுக்கு உண்டு. இப்போ நம்ம நிலத்துக்கு எரு கொட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க எரு கொட்டும் போது பாத்தீங்கன்னா எரு அடிச்சு உழுது போட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து கூட நீர் இருக்கும்போதோ மழை வரும்பொழுதோ இது விதைக்கிறது வழக்கம். அத்தனை நாட்களுக்கு அது நிலைக்கும். அதுதானே அதுக்கு பொருள். இப்போ இன்னைக்கு விதைக்கிறோம், இன்னைக்கே எரு கொட்டணும் அதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, எரு தொடர்ந்து நம்ம கொட்டிட்டே இருக்கிறோம்னா நிலத்துல வளம் கூடிட்டே போகுது இல்ல? அப்ப என்னங்க பொருள் அதுக்கு? ஒன்று, இது மண்ணில் ஊடுருவுகிறது. இரண்டாவது, மண்ணில் பரவுகிறது, ஆழத்துக்கு பரவுது. மேல கிடந்தாலும் கீழே போகுது, கீழே இருந்தா மேல வருது. அப்புறம் கலக்குது, இந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுடலிகளோட இது கலக்குது. கலந்து நுண்ணுடலிகளோட அளவு அதிகப்படுத்துது, வகைகளை பெருக்குது, இதெல்லாம் செய்யுது. இதை கலக்கிறதுனாலதான். அது மட்டுமல்ல, மிக முக்கியமானது, அது பல நாட்களுக்கு நிலைக்கிறது. இந்த தன்மை மாட்டு சாணத்துக்கு இருக்கு. இதனாலதான் நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளாகவே மாட்டு சாணத்தை எருவாக்குற வழிமுறைகள்ல நிறைய தேர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுல நிறைய வழிமுறைகள் இருக்கு சாணத்தை எருவாக்குறதுக்குன்னு. அந்த எல்லா வழிமுறைகளும் என்ன அடிப்படையா கொண்டிருக்குன்னா, அதோட வெப்ப உமிழ்வு தன்மையை தக்க வைத்தலதான் அடிப்படையா கொண்டது.
இப்போ எருக்குழின்னு சொல்லுவாங்க. அந்த குழி எடுத்து ஏன் கொட்டணும்? மேலேயே போட்டு வைக்கலாம்ல. நீங்க குழியில போடும் பொழுது மேல மேல சாணத்தை போட்டு அழுத்தம் ஏற்படும் பொழுது அந்த வெப்ப உமிழ்வு அதிகமாயிடும். காத்து வெளிக்காத்து உள்ள போகாது இல்லையா? அதனால அந்த வெப்ப உமிழ்வு அதிகமாகும். அதுதான் பரவும், கலக்கும், ஊடுருவும், நிலைக்கும் இல்லையா? அதனால மாத கணக்கானாலும் அது அப்படியே இருக்கும். இது வந்து மாட்டு சாணத்துக்கே உரியது. இப்போ இந்த சாணத்தை நம்ம வந்து தட்டுறோம், வரட்டின்னு தட்டுறோம். வரட்டியா தட்டி அது உலர்ந்து போனதுக்கு பிறகும் கூட அதுல இந்த 4 குணங்களும் மாறுவதில்லை. அதனாலதான் நாங்க எரியுது. வரட்டி வந்து ஒரு எரிபொருள் தானே. அப்ப அது வெப்பத்தை உமிழுது, அது வந்து பரவுது, ஊடுருவி வச்சிருக்குது. வெப்ப உமிழ்வு வரட்டி முழுவதும் இருக்குது, ஊடுருவி வச்சிருக்குது, பரவி கலந்து தன்னுடைய தன்மைகளை நிலைக்க செய்யுது இல்லையா? அதனாலதான் வரட்டி எரியுது. இப்போ இந்த மாதிரி தன்னுடைய தன்மைகளை அது விட்டு கொடுக்காம வெப்ப உமிழ்வுடன் இருக்கிறது என்பதனால இந்த எரித்து நீராக்குறோம் நம்ம. இதுதான் நம்முடைய மரபு வழிபட்ட நடைமுறை. அது நீராகும் ஆன பிறகு அதுல இந்த சாணத்துடைய வெப்ப உமிழ்வு என்ற இயல்பு இருக்கு. அது அப்படியே மறைந்து போவதில்லை. அதுதான் வந்து திருநீரோட சிறப்பு. சாணத்திலிருந்து எடுக்கப்படுற திருநீரோட சிறப்பு என்னன்னா, சாணத்துக்கு என்னென்ன தன்மைகள் வெப்ப உமிழ்வின் வழியாக கிடைக்கின்றனவோ அவை நீரான பிறகுமே இருக்கின்றன. சரி, இப்ப இதுதான் வந்து திருநீருடைய சிறப்பு. இப்போ உடல்ல இதை பூசிக்கும் பொழுது இது வந்து இன்னைக்கு கடையில விற்கிற திருநீர் இது எல்லாத்தையுமே முதல்ல விட்டுருங்க. இதெல்லாம் திருநீரே கிடையாது. கடையில விற்கிறதெல்லாம் இதெல்லாம் சாணத்துல எரிக்கிறதும் கிடையாது, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல திருநீர் இப்படி எல்லாம் மணக்காது. முதல்ல இந்த மக்களுக்கு அதெல்லாம் புரியணும். சாணத்தை எரிச்சா வர்றதாங்க திருநீர். அதுல நீங்க வந்து என்னத்தை வேணா சேர்த்துக்கலாம். அதுல என்ன, நீங்க மல்லிகைப்பூ கூட அதோட சாரத்தை எடுத்து மல்லிகை திருநீர்னு வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம், சந்தனத்தை சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நீர்ன்ற கொள்கைக்கே மாறானது. நீர்ன்றது என்ன? எல்லாத்தையும் நீத்துட்டு சும்மா இருக்கிறது தான் நீர். அதுல போயிட்டு அது எதுக்கு மணக்கணும்? அறிவே கிடையாது இந்த கூட்டத்துக்கு. மணக்கிறதுக்கு தான் சந்தனம்னு ஒண்ணு இருக்கு, நீ அதை வச்சுக்க. ஒண்ணுமே இல்ல, எல்லாம் போச்சு, வெறும் சாம்பல் தான் இருக்குன்றதுக்குன்னே ஒரு பொருளை செஞ்சுட்டு அதுல வந்து மனம் வேணும்னா என்ன பண்றது? அதுல போய் சேர்த்துட்டா என்ன பண்றது? அது இதெல்லாம் இப்படித்தான் என்னத்தையாவது பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கும். அதுக்குதான் நான் பொதுவாகவே இந்த கொள்கை இல்லாத நடைமுறைகள் எல்லாம் அதுக்கு தான் இதெல்லாம் மதிக்கிறதே இல்லை. நீர் கொள்கைன்றதே இதுதான், நீற்றல் கொள்கை தான். அது சாணத்துல இருந்து எடுக்கும்போது சாணத்தோட தன்மை தான் அதுல இருக்கணும். அத நெற்றியில பூசிக்கிறோம். ஒரு சான்று சொல்றேன். நல்ல நெத்தியில பட்டையா எப்படி பூச முடியும்? நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கிறோம். இப்ப இந்த வெப்ப உமிழ்வு நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். உடல்ல ஊடுருவும், பரவும், கலக்கும், நிலைக்கும், எல்லாமே செய்யும். அப்படி செய்யும் பொழுது அதுல நெற்றியில இருக்கக்கூடிய தேக்கமடைந்து இருந்தா, அதாவது கபம் தேங்கி இருந்தால் அது வந்து வெளியேறத்தான் செய்யும். அது முறையா திருநீர் பூசுறதுன்றது என்னன்னு நான் புரிந்து கொண்டது. முறையா திருநீர் பூசுறது அப்படியே எடுத்து அப்பிக்கிறது இல்ல, அதை ஓரளவுக்கு சிறிதளவு நீரில் குழைத்து 10 போட்டுக்கிறது. இதுதான் நாம் புரிந்து கொண்டது. இப்போ நீ இந்த நீரில நீர் குழைக்கும் போது, நீர் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு 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 உச்சமான வெப்ப நிலையில் உள்ள ஒரு பொருளும் குளிர்ச்சியும் புணர்ச்சி கொள்றது அது. அதுல உடனடியா அதுக்குள்ள நீத்து போன தன்மைகள் இருக்கு இல்லையா? அந்த சாம்பல்ல நீத்து போயிடுச்சு இல்லையா? அந்த தன்மைகள் எல்லாம் வந்து ஒரு புதிய வடிவத்துல மீண்டு வரும். இதுக்கு வந்து நான் வேற சான்று சொல்றேன், அப்ப புரியும் நல்லா. இப்போ ஒரு நிறைய இலைத்தழைகள் கொட்டி கிடக்கு. இப்ப இதெல்லாம் செம்மை வனத்துல நம்ம செஞ்சிருக்கிறோம்.
சிலருக்கு நான் சொல்லி கொடுத்ததும் உண்டு. நம்ம ஆற்றுப்படைக்கு வரும்போது கூட சிலருக்கு வழிகாட்டல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் நம்ம. அதாவது இந்த வேளாண் தோட்ட வடிவமைப்புக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தது தான் எனக்கு நினைவு. என்னன்னா, இலைத்தழைகள் நிறைய கொட்டி கிடக்கு, தாவர கழிவுகள் நிறைய இருக்குன்னா அதை முதல்ல ஒரு இடத்துல போட்டு கொளுத்தணும். கொளுத்து சாம்பல் ஆக்கிடுறோம். சாம்பல் ஆக்கிட்டு தண்ணி தெளிச்சா கறி ஆயிடும். கரின்றது என்ன? உயிரின பெருக்கத்திற்கு அடிப்படை. பூமியில நம்ம ஊழிநூல் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். கரிமத்திலிருந்து தான் உயிர்கள் பிறக்கின்றன. இன்றும் அப்படித்தான் பிறக்குது. எப்பவுமே கரிமத்திலிருந்து தான் உயிர் பிறக்கும். அதாவது நுண்ணுடலிகள் பிறக்கும். உயிர் அல்ல, நுண்ணுடலிகள் பிறக்கும். பூமியில் முதல் உயிரினம் கரிமத்தில் இருந்து தான் வந்தது. அதுக்கான கொள்கை விளக்கங்கள்லாம் ஊழிநூல்ல இருக்கு. ஒரு பொருள் நீருன்ற நிலைமையில இருக்கும்போது அதுல உயிரின பெருக்கத்துக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதுல நீரை சேர்த்துட்டீங்க, தண்ணீர் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது உடனே கறி ஆயிடுது. இதான் கறிக்கும் சாம்பலுக்கு வேறுபாடு. சாம்பல்ல தண்ணீர் தெளிச்சா அது கறி ஆயிடுது. கருமை வண்ணத்துக்கு மாறிட்டே இருக்கும் குளிர்ச்சி அடைய. அப்ப அந்த கரிமத்திலிருந்து உயிர்கள் பெருக்கம் அடையும். இந்த மாதிரி தாவர கழிவுகள் எல்லாம் சாம்பலாக்கி தண்ணீர் தெளிச்சு கரியாக்கிட்டு அந்த கரியை கொண்டு போய் செடிகளுக்கு கீழே மண்ணை தோண்டி அதை மண்ணை போட்டு மூடி வச்சா தாவரங்களோட வளர்ச்சி சிறப்பா இருக்கும். இதை நம்ம செய்திருக்கிறோம். சமீபத்துல பலருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த தாவர கழிவுகள் எல்லாம் வந்து எரிந்து பிறகு சாம்பல் ஆயிடுச்சா அதை நீட்டுச்சு, எல்லாத்தையும் நீத்துருச்சு. நம்ம உடனடியா தண்ணீர் தெளிச்சு விடுறோமே, அப்ப உடனே அதுல கரிமம் வந்துருது, கரியாயிடுது. இந்த கரியில இருந்து நுண்ணுடலிகள் பெருகுது, நுண்ணுயிரிகள் பெருகி வருது. இந்த நுண்ணுடலிகள் எந்த தன்மையில் இருக்கின்றன? எந்த தன்மையில் இருக்கின்றன? அந்த எதெல்லாம் நீங்க போட்டு எரிச்சிங்களோ அதனுடைய தன்மைகள் மீண்டு வருகின்றன. எந்த இலை குச்சி எல்லாத்தையும் போட்டு எரிச்சிங்களோ அதோட தன்மைகள் முற்று முழுதாக அழிந்து விடுவதில்லை. அவை அந்த கரிமத்திலிருந்து மீண்டு வருது. அதாவது தாவர கழிவையே கரிமமா மாத்தி மண்ணுக்கு ஊட்டமா கொடுக்கறது வழிமுறை இது. இதை நம்ம என்ன செய்வோம்னா, இந்த கரியையும் சாணத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு அப்புறம் அதை வந்து ஊட்டமா கொடுப்போம், நம்ம செடிகளுக்கு கொடுப்போம். அது இன்னும் சிறப்பாக வேலை செய்யும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இதுதான் வந்து அடிப்படை. நீர் என்ற பொருளில் தண்ணீர் சேர்க்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, அது அந்த நீர் எதனால் ஆக்கப்பட்டதோ அதன் தன்மைகளை மீட்டெடுக்கிறது. எப்பவுமே அப்படிதான். அது குளிர்ச்சி சேரும் பொழுது இந்த குணங்கள் வந்துடும். அதாவது என்னென்ன குணம் வரும்? வண்ணம் வரும். ஒண்ணு கருமை வண்ணம், மற்ற வெண்மை வந்து கருமை ஆயிடுதா. ரெண்டாவது அதுக்குன்னு ஒரு மனம் வரும். இதெல்லாம் குணங்கள். இந்த குணங்கள் வருதுன்னா என்ன பொருள்? அதனுடைய தன்மையில மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பொருள். இப்படி திருநீரை வந்து சிறிதளவு தண்ணீர்ல குழைத்து அதை வந்து பற்று போல பூசிக்கும் போது நல்ல ஊடுருவி அந்த நீருக்கே உரிய சாணத்துக்கே உரிய தன்மைகள் எல்லாம் ஊடுருவி வெப்ப உமிழ்வு நிகழ்கிறது. இது ஒரு உடலில் உள்ள கபம், வாதம் ஆகியவற்றையெல்லாம் அகற்றுவதற்கான மிகச்சிறந்த மருந்து பொருள் என்பது அடிப்படையான கருத்து. இதுதான் எனக்கு நன்கு புரிந்த ஒரு கருத்து இது. இது இப்ப பார்த்தா அந்த முன்பெல்லாம் உடல் முழுவதும் பூசி இருந்திருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய காப்பு, அவ்வளவு காப்பு. அந்த திருநீரை உடல் முழுவதும் இப்படி அப்பிட்டு சும்மா இந்த பொடியை பூசிட்டு திரியிறாங்களே, இதெல்லாம் கிடையாது. இப்படித்தான் குழைச்சுதான் பூசிருப்பாங்கன்னு தான் நான் அப்படிதான் நான் கருதுறேன். ஏன்னா நாள் முழுவதும் இருக்காது வெறும் பொடியை நீங்க அப்பிட்டா. நல்லா நீர்ல குழைச்சி கையால எடுத்து பத்து போட்ட மாதிரி பூசிட்டு இருக்கும்போது மார்பிள் எல்லாம் பூசிக்குவாங்க. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்புல இருக்கக்கூடிய கபம், வாதம் ஆகியவற்றையெல்லாம் வெளியேற்றதான் செய்யும். அது எப்படி வெளியேற்றாம இருக்கும்? அது ஒரு வினையில ஈடுபடும்ல. அது என்ன வினை? அது வெப்ப உமிழ்வுதான். அது வெப்ப உமிழ்வுதான். நீர்ல கலந்து செய்யும் பொழுது கூடுதலான வெப்பமும் ஆயிடாது, உடம்பு சூடாவும் ஆயிடாது. இதுலதான் நம்ம தண்ணீர் கலந்துடுறோமே.
அதுல ஒரு குளிர்ச்சியானது வரும். நான் நேரம் ஆக ஆக நிச்சயமா அது வந்து ஒரு பழுப்பு வண்ணத்துக்கு மாறும் நிச்சயமா மாறும். அப்புறம் அது குளிச்சிட வேண்டியதான். குளிச்சுட்டா அது போயிடும். அது உடலுக்குள்ள இருந்த பொருந்தாதனவற்றை எல்லாம் மிகையா இருந்தவர்கள் நீக்கி இருக்கும். இயல்பா நடக்கக்கூடியதுங்க அது. அதான் இந்த சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் தேவாரம்லாம் முழுமையா படிச்சதில்ல, கேள்விப்பட்ட சொல்றேன். கூன்பாண்டியனுக்கெல்லாம் திருநீர் பூசியே குணப்படுத்தினாரு அப்படின்னு. அதெல்லாம் உடல்நல கொள்கை தான். இந்த பொருளை கண்டறிந்தாங்க பாருங்க, அதுதான் வியப்பு. சாணத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். சாணத்தை இப்படி நீராக்கி அத ஒரு சின்னமாக்கி அத ஒரு மருந்து பொருளா வச்சுக்கிறது எல்லாம் எவ்வளவு பெரிய வியத்தகுது. நினைச்சு பார்த்தா வியப்பாதான் இருக்கு. இப்படித்தான் திருநீரை நாம் உடலோடு பொருத்தி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் என்னுடைய விருப்பம் அது. இப்போ ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி பூண்டு பாகு பற்றி நீங்க பேசும்போது, பூண்டு நீர்ன்னு சொல்லிட்டு இருந்தோம் வாதத்துக்காக. அந்த வீரியத்த தாங்க முடியாதவங்களுக்கா பூண்டு பாகுன்னு சொல்லி ஒண்ண அறிமுகப்படுத்தியிருந்தீங்க. இந்த மாரி உள்மருந்து எடுத்தா வயிறு புண்ணாயிடும் அப்படிங்கிறதுக்காகவும், சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு வருவாங்க இல்லைங்களா? அந்த மாரி உள்மருந்து தேவைப்படாம மூக்கடைப்பு, சளி இதுக்கெல்லாம் இந்த நீர்க்கோவை பற்று, நொச்சி இலை, கிராம்பு, வேது இதெல்லாம் இப்ப நீங்க மருந்தா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த உள்மருந்து எடுத்துக்க முடியாதவங்க, புறப்பூச்சு மருந்துகள் எடுக்கலான்னு சொல்றீங்க. புறப்பூச்சு மருந்துகள் என்னென்னன்னு சொல்லுங்க. திருநீர் அதனோட சேர்ந்து பயன்படுத்தும்போது, அது எப்படி செயல்படுதுன்னு சொல்லுங்க. புறப்பூச்சிக்கு அடிப்படையே இந்த இதுதாங்க, வெப்ப உமிழ்வு தான் அதுடைய அடிப்படை முப்பொருள் கொள்கை. அதுதான். அதாவது பொருளின் அடிப்படையில பார்த்தா அது வாதம் தான். அது வாதத்துல ஒரு இதை வந்து பித்தவாதம் என்று சொல்லலாம். அந்த பித்தவாதம் தான் வெப்ப உமிழ்வுன்னு நம்ம சொல்றோம். பித்தம் கலந்த வாதம். இது வந்து இதோட தன்மை என்ன அப்படின்னா, உடலுக்குள் ஊடுருவக்கூடியது. நான் சொன்ன அந்த 4மே வந்துரும் அதுல. ஊடுருவல், பரவுதல், கலத்தல், நிலைத்தல். இந்த நிலைத்தல் மட்டும் பொருளுக்கு பொருள் மாறுபடும். அது ஒரு கூடுதலான பாடம். அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம். இப்ப சாணம் வந்து நிலைக்குதுன்னு சொன்னா, சில பொருள் நிலைக்காது, நிலைக்க கூடாது. சில பொருட்கள் நிலைக்க கூடாது. சில பொருள் வந்துட்டு போயிடணும். அப்பதான் உடலுக்கு பொருந்தும். இப்ப அந்த அளவுக்குலாம் நம்ம இந்த செவியில போக வேண்டாம். ஆனா அந்த 4 தன்மைகளும் வேணும் வெப்ப உமிழ்வுக்கு. இந்த தன்மைகளை கொடுக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம வந்து புறப்பூச்சி மருந்துகள்னு சொல்லி கொடுக்குறோம் நம்முடைய செம்மை முப்பொருள் கொள்கையில. இதுல தோல் தான் முதன்மையான மூச்சுழைப்பில் ஈடுபடுவது. அதாவது மூச்சு உள்ள இழுப்பது புறந்தள்ளுவது என்ற உழைப்பில் மூக்கினை விட தோல் தான் மிகுதியாக செயல்படுகிறது. இதுக்கான கொள்கையெல்லாம் நம்ம ஏற்கனவே புறம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். நிறைய இந்த முப்பொருள் பற்றிய நூல்கள் எல்லாம் இதெல்லாம் இருக்கும். தோல் வழியா மருந்துகள் வழங்கப்படுதல் என்பது மிக எளிமையானது, சிறப்பானது, மிக மிக பாதுகாப்பானது. அதுதான் அதோட சிறப்பு. இப்ப நம்ம வந்து நிறைய பேருக்கு என்ன கழற்சிக்காய் பற்றி சொல்லி கொடுக்குறோம். இப்போ பொதுவாக யார் வந்தாலுமே கழற்சிக்காய் பற்றி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உடல் நிறைய நம்ம செம்மை நலக்கொள்கை பின்பற்றும் மக்களுக்கு அதோட முன்னேற்றம் பார்க்குறோம். முன்னெல்லாம் எவ்வளவு கழற்சி கைப்பற்ற சொன்னோமோ அந்த அளவு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்ப அவங்களுக்கு எல்லாம் வாதம் கபம் குறைஞ்சிருக்கு, நல்லா தெரியுது. புதுசா வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அது வந்து கழற்சிக்காய் என்ன செய்யுது, அதேதான் வெப்ப உமிழ்வு தான். அது வெப்பத்தை உமிழ்ந்து அது தன்னுடைய தன்மைகள் உள்ள கொடுக்குது. கொடுத்து கபத்தை வெளியே எடுத்துருது. சும்மா ஒரு 20 நிமிடத்துல அது செய்யுது. என்ன உள்ள ஒரு கட்டியே இருக்கு. அந்த கட்டியில என்னென்னவோ உடலுக்கு பொருந்தாத செல்கள் எல்லாம் பெருகிட்டு இருக்கு. அந்த செல்களை கட்டுப்படுத்து அல்லது அந்த பெருக்கத்தை
மட்டுப்படுத்துகிறது அல்லது சில வேளைகள்ல அது நீக்கிடுது. அதெல்லாம் எது செய்யுதுன்னா வெறும் கழற்சிக்காயோடைய பற்று செய்யுது. இப்போ இதை எடுத்துப்போம், சிறியானங்கை. தோல் நீண்ட காலமான தோல் தொல்லையில வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து சிறியானங்கை பற்று, சிறியானங்கை நீர் ஒத்தடம் சொல்லி கொடுக்குறோம். அது இதை கேட்டுட்டு முறை தெரியாம யாரும் இதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கான வழிமுறைகளை ஏற்கனவே பல உரைகள்ல சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். இல்லைன்னா நல வழிகாட்டலுக்கு நேரடியா வந்து ஏதாவது நிகழ்வுகளை கலந்துக்கிட்டு புரிஞ்சுட்டு செய்யணும். அதையும் நம்ம சேர்த்து சொல்லுவோம். ஏன்னா வெறும் மக்களுக்கு வெறும் மருத்துவ குறிப்பு தான் தேவை, எதையும் புரிஞ்சிக்க வேண்டிய பொறுமையெல்லாம் கிடையாது. நான் ஒரு சான்றுக்காக சொல்றேன். சிறியானங்கையை அரைச்சி பத்து போடுறது ஒரு வழிமுறை, கொதிக்க வச்சு நீர் ஒத்தரமா கொடுக்குறது ஒரு வழிமுறை. 2 வச்சிருக்கிறோம் நம்ம. அது தன்மைக்கேற்ப, அந்த தோலின் தன்மைக்கேற்ப, நோயின் தன்மைக்கேற்ப சொல்றோம். இந்த சிறியானங்க என்ன பண்ணுது, அது தன்னுடைய தன்மைகளெல்லாம் தோல் வழியா உடலுக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது அந்த நாள் இருக்கு, அந்த ஊடுருவல்ல இருந்து நிலைத்தன்மை வரைக்கும் உண்டு. குப்பைமேனியும் முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தோம். இப்ப சொல்றது இல்லை. உடல் நிறைய மாதிரி ஒரு உடல் மாற்றங்கள் நிறைய நடந்துட்டு அதை உள்வாங்கிட்டு நம்ம குப்பைமேனி சொல்றது இல்லை. இப்ப சிறியானங்கைக்கு அப்புறம் வந்து இப்ப சொல்லி கொடுக்கறதுன்னா நிறைய பேருக்குலாம் இல்லை. இப்ப நம்ம ஒரு பெரிய செயல் திட்டமா முன்னெடுக்க போறது திருநீற்று பற்று. இந்த திருநீற்று பற்று அனைவருமே வந்து மாதம் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ கூட உடல் முழுதும் நீர் பூசிட்டு ஒரு 20 நிமிடம் வெயில்ல காலை வெயில், இள வெயில்ல உட்காந்துட்டு குளிக்கலாம். குளிப்பது மிகச் சிறப்பானது. அதைத்தான் நம்ம இப்ப சொல்றோம். அதில் தோல் வழியா உடலுக்கு இந்த ஊட்டத்தை கொடுக்கும்போது மிக இயல்பாகவும் எளிமையாகவும் உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. தனக்கு உள்ளிருக்கும் மிகுதியான கபம் மற்றும் வாதத்தினை அது வெளியேற்றுகிறது. இந்த மாற்றத்தை திருநீற்று பற்று சிறப்பாக நிகழ்த்துகிறது. சரி. இதுதான் வந்து புறப்பூச்சிகளுடைய சிறப்பு. இப்ப தைலம் கூட சொல்லுவோம். சிலருக்கு வந்து தோல் தைலம்னு ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு அதை பூசிட்டு கொஞ்ச நேரம் வெயில உட்காந்துட்டு குளிங்கன்னு சொல்றோம். தோல் வழியாக கொடுக்கப்படும் பொழுது அந்த 4 தன்மைகளும் உடலுக்கு கிடைத்து எந்த பொருள் பூசப்படுகிறதோ அந்த பொருளுடைய சாரமும் கிடைச்சிரும். இப்ப சிறியானங்கன்னா சிறியானங்கையோட சாரம் கிடைக்கும். ஒரு சான்றுக்கு சொல்றேன், வேப்பலையை அரைச்சு பூசுறோம்னா வேப்பலையோட சாரம் கிடைக்கும். திருநீரு அப்படின்றப்ப சாணத்தின் சாரம் கிடைக்கும். இது வந்து சாணத்தின் சாரம் இருக்கே, அது அவ்வளோ அற்புதமானது. அது நம்முடைய வேறுபாடு பார்த்தோம். நம்ம செம்மேவனத்திலே ஒரு இக்கட்டான நேரத்துல வரட்டி கிடைக்கல திருநீர் எரிக்கிறதுக்கு. அது வேற ஒண்ணு எடுத்துட்டு வந்தா அது அந்த இதுன்னு நினைக்கிறேன், கலப்பின மாடுகளுடைய சாணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோடைய தன்மைக்கும் நம்ம செம்மேவனத்திலே இருக்கிற மாடுகளுடைய சாணத்துல நம்ம செய்யற வரட்டிக்கும் திருநீருக்கும் அவ்வளவு வேறுபாடு இருக்கு. இருக்கத்தான் செய்யும். அந்த உயிரினத்தோட வகையே வேற தானே. அப்போ நம்ம மாடுகள் நாட்டு இது பண்ண இதுல வந்து ஏட்டு பால்னு வச்சு வணிகம் பண்ற மாதிரி இதையும் வணிகமாக்கி விட்டுறக்கூடாது. மாடுன்னா நாட்டு மாடுன்னு சொல்லக்கூடாது. மாடுன்னா நம்ம மாடுதான். அதை வேணா சீம மாடுன்னு சொல்லலாம். நம்ம நிலத்திற்குரிய உயிரினம் வந்து நம்ம உடலுக்கு பொருத்தமானது. அந்த வகையில நம்முடைய மாடுகளுடைய சாணம் பொருத்தமானது. இத அதுல இருந்து நீர் எரிச்சு அந்த நீரை கொஞ்சம் தண்ணீர் கலந்து நம்ம உடல்ல பூசிட்டு ஒரு 15-20 நிமிடம் இருந்து குளிக்கும் பொழுது உடல் மேம்பாடு அடைகிறது என்பது ஒரு கருத்து. அப்புறம் இந்த முறை திருநீர் அங்க நீங்க தான் முதல் அங்க நம்ம ஒரு வழிமுறையில செஞ்சீங்க இல்லையா செம்மேவனத்துல. அதுல நம்ம இதெல்லாம் சேர்த்தோம், மிளகு சேர்த்தோம். என்னென்ன சேர்த்தோம்? கூர் மருந்துகள்ல ஏலம், மிளகு, கிராம்பு இதெல்லாம் சேர்த்தோம். கூர் மருந்துகள் 3மே சேர்த்தோம். இப்போ இன்னும் அதுல அந்த 3மே வச்சுப்போமே. இப்ப நீர் எரிக்கும் பொழுது இந்த 3 பொருட்களையும் வச்சு எரிச்சிடணும். அதுக்கான அளவுகள் இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில கத்துக்கிறது தான். இந்த மிளகு, ஏலம், கிராம்பு இதெல்லாம் வந்து வரட்டி 2 வரட்டினா அதற்கு நடுவில் இதெல்லாம் வச்சு அப்படி எரிச்சு நீராக எடுக்கும்போது இதோட தன்மைகளும் அதுல இருக்கும். மிளகு ஏலம்லாம் மணக்காது. நீருன்னா நீர் தான், எல்லாத்தையும் நீர்த்துட்டு தான் இருக்கும். ஆனா தன்மைகள் இருக்கும். அதுல கொஞ்சம் தண்ணீர் தெளித்து நம்ம பூசிக்கும் பொழுது அந்த தன்மைகளும் உடலுக்கு கிடைக்குது. நம்ம பார்த்தோம்.
பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் பல வகையில் அதை மேம்படுத்த இயலும். அது ஒன்றா நம்ம செம்மைவனத்தில் செய்ய தொடங்கி இருக்கிறோம்னு வைங்களேன். இதுதான் மக்களுக்கு நான் இந்த செவ்வியில் இருந்து சொல்ல விரும்புவது. இந்த நீர் பூசி நீர் பற்றோடு குளிங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறையாவது இந்த நோய் தொல்லைகள் இருக்கிறவங்க அல்லது உடல் நல்ல புத்துணர்ச்சி அப்படின்னு நினைக்கிறவங்க இதை செய்யலாம் அப்படின்றது தான் இதன் வழியாக நம் மக்களுக்கு நான் கூறும் கருத்து. சரி. இப்ப இந்த ஆவி பிடிப்பது, நொச்சியில வேது பிடிப்பது, இது பற்றி சொல்லுங்க. ஆமா. இப்போ நொச்சி இலையில நம்ம வேது பிடிக்கிறோம். கிராம்பு வேதுன்னு நம்ம ஒண்ணு சொல்லிக் கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம நல வழிகாட்டல்ல. மூக்கடைப்புலாம் இருக்கு நான் சொல்றேன் இல்லையா? இப்போ இது வந்து தோல் வழி தாங்க. அதாவது வேது பிடிக்கிற வேதுன்னா என்ன? வேடு அப்படின்னா மறைவாக அப்படின்னு பொருள். வேடு கட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா? மறைவான மறைச்சு வைக்கிறதுன்னு பொருள் இல்லை. அது வந்து ஒரு ஒரு மூடி ஊடுருவும் தன்மையுடன் மூடுறது. இப்போ வேடர் அப்படின்னா யாரு? அவர் மறைஞ்சிட்டு இருந்தாருன்னா வேட்டையாட முடியாது. அவர் மறைவாகவும் இருக்கணும், இலக்கு நோக்கி தாக்குற இடத்துலயும் இருக்கணும். அதுதான் இந்த ரெண்டும் உள்ள நிலைதான் வேடு. இப்போ ஒரு பொருளை வந்து வேடு கட்டுறோம்னா வெப்பம் உள்ள ஊடுருவணும், ஆனா நேரடி வெயில் படக்கூடாது. அதான் அதான் இப்ப வேது பிடிக்கிறது ரொம்ப அழகான சொல் பாருங்க. சாதாரண மக்கள்கிட்ட புழக்கத்துல இருக்குது. இது வேது பிடிக்கிறது என்ன? மூடிட்டு துணி போட்டு மூடிட்டு அந்த ஆவியை பிடிக்கிறது. அதுதான் வேது பிடிக்கிறது. இதுல வந்து நொச்சி இலையெல்லாம் போட்டு வேது பிடிக்கலாம், இல்ல கிராம்பு போட்டு பிடிக்கிறது. இது மாதிரி பிடிக்கும்பொழுது நீராவி குளியல் மாதிரி நடக்கணும். அது உடம்பு முழுவதும் அந்த நொச்சி, கிராம்பு, ஏலக்காய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உடல் முழுவதும் வேர்ப்பது போன்ற திவலைகள் வெளியில வர்ற அளவுக்கு அது வேது பிடிச்சிட்டா, இந்த நொச்சி, கிராம்பு, ஏலம் இதெல்லாம் போட்டு அது உடலுக்கு இந்த கப நீக்கம், வாத நீக்கத்துக்கு மிகச்சிறப்பானது. இதுல நொச்சி இலைய அரைச்சி உடல் முழுவதும் பூசிக்கிட்டு அதே நொச்சி இலையை கொதிக்க வச்சு வேது பிடிக்கிறதும் சிறப்பானது. திருநீர் உடல் முழுவதும் பத்து போல திருநீர் பற்று உடல் முழுவதும் பூசிக்கிட்டு நொச்சி, கிராம்பு, ஏலம் எல்லாம் போட்டு அந்த நீராவியில போர்வை போத்திட்டு வேது பிடிக்கிறது சிறப்பானது. மிகச்சிறப்பானது. மிக மிக சிறப்பான விளைவுகளை உடலுக்கு தரக்கூடிய வழிமுறைகள் இதெல்லாம். ஏன்னா இப்போ மழை இருக்கு, இன்னும் இருக்கும் சூழல் இப்ப தாறுமாறா தான் இருக்க போகுது. கடும் குளிர் இதெல்லாம் வரதான் போகுது. அப்போ மக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்கணும்னு நான் விரும்புறேன். அதான் இப்பவே நம்ம இதை சொல்லிடலான்ட்டு. குளிர்ச்சி அதிகமாகி கப தொல்லைகள் அதிகமா ஆகுதுன்னா அதை வளர விடாம மக்கள் இதெல்லாம் கடைபிடித்து பிணி தீர்த்து கொள்ள வேண்டும். திருநீரை எப்படி ஒரு செயல் திட்டமா முன்னெடுப்பது அப்படிங்கறத பற்றி சொல்லுங்க. அதாவது திருநீர் வழங்கல் என்பது வந்து ஒரு விரிவாக முன்னெடுக்கணுன்றது எனக்கு விருப்பம் எழுந்திருக்கிறது. அதாவது இப்போ முதல்ல நான் நினைக்கிறது செம்மைவனத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த நம்ம ஊழியர்கள், இப்போ ஊழியர்கள் பொறுப்பாளர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். செம்மைவனத்துக்கு வருபவர்கள் அனைவருக்கும் திருநீர் கொடுத்து விடுங்க, எனக்கு அது விருப்பம் அப்படின்னு. நம்ம ஏன்னா அங்கேயே நாம திருநீர் எரித்து அந்த திருநீரை அனைவருக்கும் கொடுக்கணும், வருபவர்களுக்கு கொடுக்கணும், சொல்லி கொடுங்க. சும்மா அது இது கிடையாது, பக்தி கிடையாது. திருநீர் பூசிட்டு போறதுனால என்ன இறைவன் ஏமாற போறாரா? அவர் என்ன ஆதார் அட்டை கேட்டுட்டு இருக்கிறாரா? திருநீர் பூசிருக்கியாப்பா நீ நம்மாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு இறைவன் என்ன இதுவா ஏமாளியா என்ன? ஏமாளியும் இல்லை, இந்த கோமாளியும் கிடையாது. எல்லாம் அவரவருடைய மனதுல என்ன இருக்குன்னு அறிந்து கொள்வோம் தான் இறைவன். அதனால இதுக்கும் பக்திக்கெல்லாம் ஒன்றும் பெரிய தொடர்பு கிடையாது. திருநீர் பூசலாம், பூசாம இருக்கலாம். மனதுல என்ன இருக்குன்றதை இறைவன் அறிவான். அதற்கான விளைவுகளை அவரவருக்கு வழங்குபவன் அவன். அதனால இதுக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. நான்லாம் திருநீர் பூசுறது இல்லை, நிச்சயமா இப்போதைக்கு பூச போறதும் இல்லை. அதுக்கு ஒரு காலம் வரும். அதுக்கு இன்னும் மனம் இன்னும் செம்மையாகணும்,
எனக்கு இன்னும் அந்த அடையாளங்கள், ஒரு அடையாளத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னா அந்த அடையாளத்தோட கொள்கை என்னன்னு தெரியணும். அந்த கொள்கை நமக்கு உடன்பாடா இருக்கணும். அப்புறம் அந்த கொள்கைக்கு நம்ம உடன்படணும். எதுவுமே இல்லாம சும்மா பூசிட்டு திரியறதுனாலலாம் ஒன்றும் நடந்துட போறதில்ல. இறைவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு எந்த அடையாளத்தின் வழிபட்டதும் கிடையாது. அதனால எனக்கு அப்படிலாம் ஒரு நம்பிக்கையே கிடையாது. முதல்ல பூசிக்கிறது தவறுன்னு சொல்றவனும் கிடையாது. அது அவங்கவங்களோட விருப்பம். ஆனா நம்ம ஏன் செம்மைவனத்துல கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த நீர் ஒரு கொள்கையை வச்சிருக்கு. அந்த கொள்கையை தான் நான் விளக்குனேன். பாரு, எதுவுமே எதுவுமே நிலைக்க போறதில்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நேத்து ஆம், பெரிய ஆலமரம், இன்னைக்கு ஒரு பிடி சாம்பல். இதுதான். இதுல விழுது எது, வேறு எது, பழம் எதுலாம் நீ தேடி கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவுதான். இதுதான் கொள்கை. இந்த கொள்கை அடிப்படையானது. அடுத்ததாக, இது இந்த ஏதுமற்ற இந்த தன்னுடைய தன்மைகளை எல்லாம் நீற்று போக செய்த அந்த பொருள் ஒரு குளிர்ச்சி தன் மீது வினைப்படும் பொழுது உடனடியா மாத்திக்குது தன்னை. இந்த இறைவனுடைய ஒரு பெருங்கருணைன்னு சொல்லலாம். அவன் சாம்பலாக்கிடுறான், அதுல ஒண்ணும் இல்லைன்றான். ஆனா அதுல ஒரு நீர் படும் பொழுது உடனே அவன் தன்னை தனிச்சுக்கிறானே, உடனே கரியாகிறானே, கரியாயிட்டு அதுல இருந்து உயிர்களை படைக்கிறானே. அவன் என்ன பிடிவாதம் இருக்கு இறைவன்ட்ட? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பெரிதுன்னு ஆடுனா பொசுக்கிடுறான், இல்ல நான் மறுபடியும் உயிர் வேணும்னு கேட்டா கொடுத்துட்றான். அதுதான் இந்த கரிமம், சாம்பல் கரிமத்தோடைய புணர்ச்சி. அதுதான். அது ஒரு வகையில சொல்ல போனா ஐயனும் அன்னையும் ஆடும் ஒரு புணர்ச்சி கூத்துன்னு கூட நான் அதை பாக்குறேன். அதை அப்படியும் பாக்குறேன். அவன் நீர் எல்லாம் நீற்று போனதுன்னு நிக்கிறான். அன்னை அரவணைக்கிறா, மீண்டும் உயிர்கள் வேணும் போது அவனே கரியாயிடுறான், அவனே குளிர்ந்துடுறான். குளிர்ந்து அதுல இருந்து உயிர்களை படைக்கிறான். அவ்வாறு அந்த கொள்கை அதுல இருக்கின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திருநீரு ஆழ்ந்த இறையியல் கொள்கையை கொண்டிருக்கிறது. உயிரினங்களை அவற்றின் எல்லைகளை காட்டும், உயிரினங்களுக்கு அவற்றின் எல்லைகளை காட்டும் கொள்கையை கொண்டிருக்கிறது. இது ஒண்ணு. இதனை உடலில் பூசிக்கொண்டு பற்றாக்கி பூசிக்கொண்டு குளித்து எழும்போது உடல் புத்துணர்ச்சி அடைகிறது. இன்னும் ஏற்கனவே சொன்னபடி திருநீர் பற்று, அப்புறம் வேது பிடித்தல், கிராம்பு, ஏலம், நொச்சி இலை எல்லாம் போட்டு திருநீர் பற்றுடன் வேது பிடித்து எழும்பொழுது உடல்ல உள்ள வாதம், கபம் எல்லாம் நல்ல நீக்கம் அடையுது. இப்படியெல்லாம் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த கொள்கைகளின் அடிப்படையில் செம்மைவனத்துக்கு வர்ற மக்களுக்கு திருநீர் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சாணத்தை திரட்டி இப்போ அத நீர் எரிப்பதற்கான பணிகளை கொஞ்சமா தொடங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது மட்டும் கிடையாது. நம்ம எங்க போனோம்னாலும் இப்ப நிகழ்வுகள் அப்படின்னா திருநீர் கொடுக்கணும். திருநீர் எரித்தலை அங்கங்க சொல்லி கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் ஒரு செயல் திட்டமா முன்னெடுக்கலான்னு இருக்கிறோம். அங்கங்க செயல் மக்களுக்கு சொல்லி கொடுத்து அவருமே வீட்டுல இதை எடுத்துக்கங்க, செஞ்சுக்குங்க. செம்மை எந்த நிகழ்வுக்கு வந்தாலும் திருநீர் வழங்கப்படும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கு. அதுதான் ஒரு செயல் திட்டமா முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விரைவில் செய்வோம். அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போவோம். நிச்சயமா. திருநீரு என்பது ஒரு கடைநிலை பொருளா இருப்பது. அது வேறு பொருளா மாறுறதே இல்லை. அதிலிருந்து எதுவுமே வருவதில்லை. திருநீற்றின் சிறப்பை பற்றியும் அது எப்படி புறப்பூச்சி மருந்தா செயல்படுதுங்கிறத பற்றியும் ஆசான் விளக்குனார். இப்ப மேலும் நாமும் திருநீரின் தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லி வீட்டுக்கு வரவங்களுக்கு திருநீர் கொடுத்து அனுப்புனா சிறப்பா இருக்கும். மிக்க நன்றிங்க சார். நன்றி சீர்செல்வி. அனைவருக்கும் அம்மை பிறருள் நிறைவதாக.